வணக்கம், வெல்கம் டு மார்க்கெட் சென்ஸ் தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் இருந்து ஸ்மார்ட் டேர்ம் பிளான் ப்ளஸ் அப்படிங்கிற பாப்புலரான ப்ராடக்ட், அதோட டீடைல்டு ரிவ்யூ, அதுக்கு பாசிட்டிவான விஷயம், நெகட்டிவான விஷயம், யாருக்கு எது சூட்டபிளாக இருக்கும், இன்பில்ட் ஃபீச்சர்ஸ், ஆட் ஆன்ஸ், ப்ரீமியம்ஸ் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒரு பையிங் டிசிஷன் எடுக்கிறது கூட இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக பாருங்கள். அண்ட் இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலுக்கு வரீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். யாருக்காச்சும் லைஃப் ஹெல்த் இன்சூரன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணி எங்களுக்கு சர்வீஸ் எடுத்துக்கலாம். எங்கள்கிட்ட ஒரு ஒண்டர்ஃபுல்லான டீம் இருக்குது. 100% ஆஃப்டர் பர்ச்சேஸ் சர்வீஸ் அசிஸ்டன்ஸ் எங்கள் சைடு நாங்கள் கொடுப்போம். அண்ட் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள், ஹைப் பண்ண மறந்துடாது, அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். ஒரு பெஸ்ட்டான லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி சூஸ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் மெட்ரிக்ஸ் இருக்குது. அந்த மெட்ரிக்ஸோட அர்த்தம் என்ன, எந்த வேல்யூவில் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக பேசி HDFC லைஃப் கிளிக் டு ப்ரொடெக்ட் சுப்ரீம் ப்ளஸ் அப்படிங்கிற ப்ராடக்ட் ரிவ்யூவில் நான் சொல்லியிருக்கிறேன். அதோட டைம் ஸ்டாம்ப் அண்ட் லிங்க் கொடுக்குறேன். தெரிஞ்சுக்க விரும்புகிறவங்க போய் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ 99.62, அமௌண்ட் செட்டில்மெண்ட் ரேஷியோ 95.54%, கம்ப்ளைண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் 5.6 கம்ப்ளைண்ட்ஸ் வந்து 10,000 கிளைம்ஸ் ரெஜிஸ்டர் ஆகுது. சால்வன்சி ரேஷியோ 1.88. இதில் ஓவராலாக நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. கம்ப்ளைண்ட்ஸ் வந்து கம்பேரிட்டிவ்லி ஸ்லைட்டாக கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியுது. பிளான்ஸ் வேரியன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஓவராலாக 7 வேரியன்ட்ஸ் வருது. அதில் ரீபேலன்சிங் கவர் அப்படிங்கிற அந்த வேரியன்ட் வந்து இப்போது ஆக்டிவில் கிடையாது, பர்ச்சேஸ் பண்ண முடியாது. ஸோ அது இல்லாமல் வந்து உங்களுக்கு வேரியன்ஸுக்கு என்னெல்லாம் வந்து உங்களுக்கு இன்பில்ட்டாக வருது, எக்ஸ்ட்ரா ரைடர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து இந்த டெத் பெனிஃபிட்டு, ரெகுலரான டெத் பெனிஃபிட், அன்ஃபார்ச்சுனேட் ஈவெண்ட் வரும்போது அந்த இன்ஷூர்ட் பர்சன் சூஸ் பண்ணுறதுக்கு அந்த கவர் 1 crore 2 crore வாட் எவர் இட் இஸ், அது வந்து நாமினிக்கு போயிடும். ஸோ அதான் வந்து டெத் பெனிஃபிட்டு. டெர்மினல் இல்னஸ் பொறுத்த வரைக்கும் இந்த பாலிசியில் வந்து உங்களுக்கு இன்பில்ட் ஃபீச்சர் எல்லா வேரியன்ட்ஸுமே வந்து உங்களுக்கு வந்துடும். மேக்ஸிமம் 1 crore பாலிசியில் நீங்கள் வந்து டெர்மினல் இல்னஸ் இன்பில்ட்டாக வந்துடும். ஸோ 1 crore தான் நீங்கள் பாலிசி வச்சுருக்கீங்க, ஒரு டெர்மினல் இல்னஸ் வருது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து அந்த 1 crore கொடுத்துருவாங்க. இதுவே வந்து 2 crore பாலிசி வச்சுருக்கீங்க, ஒரு இண்டிவிஜுவல் வச்சுருக்காங்க, அவங்களுக்கு ஒரு டெர்மினல் இல்னஸ் வருதுன்னா 1 crore கொடுத்துருவாங்க. பேலன்ஸ் இருக்கிற அந்த 1 crore ப்ரீமியம் கட்ட தேவையில்ல, வே ஆஃப் ஆகிடும். அதுக்கப்புறம் பாலிசி கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். ஒரு அன்ஃபார்ச்சுனேட் ஈவெண்ட் வரும்போது, ஒரு டெத் வரும்போது அந்த பேலன்ஸ் இருக்கிற 1 crore எகெயின் நாமினிக்கு போயிடும். ஸோ இதை வந்து டெர்மினல்னஸ் ஒர்க் ஆகுது. அண்ட் இந்த டெர்மினல்னஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. முக்கியமாக 6 monthsக்கு மேலே அந்த இண்டிவிஜுவல் சர்வே ஆக மாட்டாங்க அப்படிங்கிறத வந்து 2 இண்டிபெண்டன்ட் டாக்டர்ஸ் வந்து சர்டிஃபை பண்ணணும். அந்த மாதிரி சர்டிஃபை பண்ணும்போது அந்த 6 months பீரியடில் அவங்க வந்து எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் அந்த குறிப்பிட்ட நோய்க்கு எடுக்கக்கூடாது, பெயின் கில்லர் அந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் வந்துட்டு அவங்க டெர்மினல்னஸாக கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ அதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஓவரால் 7 வேரியன்ட்ஸில் 3 வேரியன்ட்ஸில் வந்து அது என்னென்ன அப்படிங்கிறத 1 by 1 பார்த்துடலாம். மெட்டர்னிட்டி கவரை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் பே பண்ணி வாங்குகிற ரைடராக இருக்கும், நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இதில் வந்து ஒரு ஃபீமேலுக்கு மட்டும் கொடுப்பாங்க. அவங்க ப்ரெக்னென்சியில் வரும்போது காம்ப்ளிகேஷன்ஸ் சர்டன் லிஸ்ட் இருக்குது. அதே மாதிரி குழந்தை பிறந்த அப்புறம் குழந்தைக்கு இருக்கிற காம்ப்ளிகேஷன்ஸ் அதுவும் சர்டன் லிஸ்ட் இருக்குது. ஸோ அது வரும்போது ஃபஸ்ட் ஈவெண்ட்டுக்கு 50%, செகண்ட் ஈவெண்ட்டுக்கு 50% அப்படிங்கிற மாதிரி கவர் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது அந்த டீட்டெயிலாக இதுபடி போகலை. உங்களுக்கு தேவை அப்படின்னா எங்களோட ரிலேஷன்ஷிப் மேனேஜர்கிட்ட நீங்கள் கேட்டுக்கலாம், அவங்க உங்களுக்கு டீட்டெயில்டாக இதை பற்றி உங்களுக்கு சொல்லுவாங்க. இப்போது 1 by 1 நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரெகுலர் கவர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ரெகுலர் கவர் வந்து ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும். ஒரு இண்டிவிஜுவல் 2 crore ரெகுலர் கவர் வச்சுருக்கிறாங்க. ஒரு அன்ஃபார்ச்சுனேட் ஈவெண்ட் வருது, அவங்க நார்மலி அந்த 2 crore போயிடும். வெரி சிம்பிளான ஒரு கவர், காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவும் கிடையாது, ரீபேலன்சிங் போய் கிடையாது. ஏர்லி ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு இண்டிவிஜுவல் வந்து ஒரு பாலிசி எடுக்கிறாங்க, ஏர்லி ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் கவர் எடுக்கிறாங்க, அவங்க 60 வயசு அட்டன் பண்ணணும். இல்லைன்னா ஒரு என்ட்ரி ஏஜ் இருக்கும்ல, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 30 வயசில் என்ட்ரி ஆகுறீங்க, பாலிசிக்குள்ளே வரீங்க அப்படின்னா 30 அப்படிங்கிறது என்ட்ரி ஏஜ். ப்ளஸ் ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம், எத்தனை வருஷம் ப்ரீமியம் பே பண்ணுறீங்க அப்படிங்கிறது ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம், ப்ளஸ் இன்னொரு 10 அதை போட்டிங்க அப்படின்னா ஒரு ஏஜ் வரும். எய்தர் 60 வயசு இல்லைன்னா ரெண்டாவது அந்த கேல்குலேஷனில் வர ஏஜ். இந்த ரெண்டில் எது ஹையர் ஃபஸ்ட்டு வருதோ ஸோ அப்போ வந்து நீங்கள் கட்டின ப்ரீமியத்தில் 50% உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ரிட்டர்ன் பண்ண அப்புறம் உங்களோட சம் அஷ்யூர்ட், ஓவரால் சம் அஷ்யூர்ட், 1 crore வச்சுருக்கீங்கன்னா அது 50 lakhs கன்வெர்ட் ஆகிடும். பேலன்ஸ் வந்து உங்களுக்கு அதுக்கப்புறம் 60 வயசுக்கு அப்புறம் இல்லை அந்த ஏஜுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு 50% சம் அஷ்யூர்ட் தான் உங்களுக்கு இருக்கும், கவர் இருக்கும். 1 crore 50 lakhs. அந்த 50 lakhs வந்து ஒரு அன்ஃபார்ச்சுனேட் ஈவெண்ட் வரைக்கும் உங்களுக்கு கண்டினியூ ஆகும், எண்ட் ஆஃப் த பாலிசி டேர்ம் வரைக்கும் கண்டினியூ ஆகும்.
ஸோ இப்படி தான் வந்து இந்த ஏர்லி ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் ப்ளஸ் ஒர்க் ஆகுது. இந்த ஏர்லி ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் ப்ளஸில் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் பே பண்ண வேண்டியது இருக்கும். ரெகுலரில் வந்து கிடையாது. பேசிக்கான ப்ரீமியம் நீங்கள் கட்டுவீங்க. ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் ப்ளஸில் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் பே பண்ணுவீங்க. நாலாவது உங்களுக்கு ஸ்மார்ட் கவர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இந்த ஸ்மார்ட் கவர் அப்படிங்கிறது வந்து நீங்கள் பாலிசி ஒரு 1 crore எடுக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு 15 இயர்ஸுக்கு வந்து 150% கவர். தட் மீன்ஸ் 1.5 கோடி கவர் கொடுப்பாங்க. 15 இயர்ஸுக்கு அப்புறம் பாலிசி டேர்ம் முடிகிற வரைக்கும் 100%. தட் மீன்ஸ் 1 crore கவர் வந்து உங்களுக்கு கண்டினியூ ஆகும். ஸோ இது வந்து ஒரு யங் ஏஜில் நிறைய பேர் ஹோம் லோன் வச்சுருப்பாங்க, இல்லை பிஸ்னஸ் லோன்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஃபஸ்ட்டு 15 இயர்ஸ் வந்து உங்களுக்கு தனியாக ஒரு பாலிசி எடுத்து கவர் பண்ணாமல் இந்த பேஸ் கவர்லேயே நீங்கள் வந்து கவர் பண்ணிக்கலாம். ஸோ தேவைப்படுறவங்க இது ஒன்று எடுத்துக்கலாம். ஒரு நல்ல ஃபீச்சர். தேவையில்லாமல் எடுக்க தேவையில்லை. யாருக்காச்சும் லோன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த ஸ்மார்ட் கவர் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல ஃபீச்சர். அஞ்சாவதாக உங்களுக்கு வந்து ஹோல் லைஃப் கவர் அப்படிங்கிறது உங்களுக்கு வருது. இந்த ஹோல் லைஃப் கவர் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் ப்ளஸ் மாதிரி தான். ஸோ அதே ஏஜ் கான்செப்டை பொறுத்தவரைக்கும் அதே மாதிரி 60 வயசு அட்டன் பண்ணணும் ஃபஸ்ட்டு. இல்லைன்னா ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம் ப்ளஸ் என்ட்ரி ஏஜ் அண்ட் 10 இதில் வந்து எது ஹையர் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதில் வந்து உங்களுக்கு 50% டோட்டல் ப்ரீமியம் எவ்வளோ பே பண்ணுறீங்களோ அதை ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஓவரால் கவர் 50 lakhs, அதாவது 50% கம்மியாகிடும். 1 crore 50 lakhs, 2 crore 1 crore கம்மியாகிடும். பேலன்ஸ் இருக்கிற அந்த பாலிசி டேர்ம் அப்படிங்கிறது இங்கே 100 years, 100 வயசு வரைக்கும் இந்த பர்டிகுலர் வேரியண்ட்டில் வந்து உங்களுக்கு கவர் கொடுப்பாங்க. அந்த 100வது வயசு வரைக்கும் பேலன்ஸ் இருக்கிற 50% நீங்கள் அப்படி கண்டினியூ பண்ணுவீங்க. கவர் கண்டினியூ ஆகும் பாலிசி டேர்ம் ஃபுல்லாக. ஸோ இது வந்து உங்களுக்கு 100 வயசு வரைக்கும் கவர் தேவை அப்படின்றவங்க, அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் தேவை. 50% வந்து உங்களுக்கு 60 வயசில் கொடுத்துருவாங்க. இன்னொரு 50% வந்து உங்களுக்கு 100வது வயசில் அவுட்லீவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு அன்ஃபார்ச்சுனேட் இவெண்ட் வருதுன்னா அந்த 50% கவர் வந்து நாமினிக்கு போயிடும். ஸோ இது வந்து ஒரு எக்கனாமிக்கலி நீங்கள் வந்து ஒரு ஃபினான்ஷியலாக பார்க்கும்போது ஒரு அட்வைசபிள் கிடையாது. பட் உங்களுக்கு இது தேவை, இந்த மாதிரி ஃபீச்சர் உங்களுக்கு தேவை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக போகலாம், தப்பு கிடையாது. ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் அப்படிங்கிறது ரெகுலர் ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம். நீங்கள் எத்தனை வயசு வரைக்கும் பாலிசி வச்சுருக்கீங்களோ அந்த பாலிசி பீரியடை அவுட்லீவ் பண்ணிட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1 crore rupees till the age of 70 பாலிசி வச்சுருக்கீங்க. நீங்கள் வந்து 71 வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டீங்க அப்படின்னா அது வரைக்கும் நீங்கள் என்ன ப்ரீமியம் கட்டினீங்களோ மொத்தமாக அந்த ப்ரீமியத்தை ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஸோ இது இந்த 3 வேரியன்ட்ஸ், இந்த ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் வேரியன்ட், ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் ப்ளஸ் வேரியன்ட், ஹோல் லைஃப் கவர், இது 3மே யாருக்கு ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறாங்க? ஒரு மெச்சூரிட்டி அமௌண்ட் கண்டிப்பாக எனக்கு வேணும், நான் ப்ரீமியம் கட்டுறேன், எனக்கு ரிட்டர்ன் எதுவும் வரல அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறவங்க கண்டிப்பாக இதுக்கெல்லாம் போகலாம். பட் நீங்கள் ஓவராலாக கேல்குலேட் பண்ணி பார்க்கும்போது ஃபினான்ஷியலி இது வந்து அட்வைசபிள் கிடையாது. இன்கம் ப்ரொடெக்ஷன் கவர், ஸோ இது ஒரு எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒரு இண்டிவிஜுவல் 1 crore பாலிசி எடுத்துருக்காங்க அண்ட் இன்கம் ப்ரொடெக்ட் கவர் சூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கவர் வந்து till the age of 70 இருக்குது, அவங்களோட 70வது வயசு வரைக்கும். ஒரு அன்ஃபார்ச்சுனேட் ஈவெண்ட் வந்து ஒரு 60வது வயசில் வந்துடுது அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிற பாலிசி டேர்ம் வந்து 10 years அண்ட் இல்லைன்னா 120 months அப்படின்னு வச்சுக்கலாம். 120 months 10 years. இதில் எது ஹையோ அந்த பீரியடுக்கு வந்து மந்த்லி இன்கம் கொடுப்பாங்க எவ்ரி மந்த். அந்த இன்கம் அப்படிங்கிறது வந்து நம்ம பாலிசி பர்ச்சேஸ் பண்ணும்போது இனிஷியலாக டிசைட் பண்ணிடுவோம். ஸோ அதுதான் வந்து இன்கமாக எதர் 120 months கொடுப்பாங்க, இல்லைன்னா பேலன்ஸ் இருக்கிற பாலிசி டேர்ம் இதில் எது ஹையோ அந்த பீரியடில் வந்துட்டு அந்த இன்கம்மை உங்களுக்கு உங்களோட நாமினிக்கு வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ இதை வந்து லெவல் இன்கமாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இன்ஃப்ளேஷன் ப்ரூஃப் இன்கமாக சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லெவல் இன்கம் அப்படிங்கிறது நீங்கள் என்ன இன்செம்ஷனில் அந்த இன்கம் சூஸ் பண்ணீங்களோ அதே இன்கம் வந்து கண்டினியூ வந்து அந்த ஹோல் பாலிசி பீரியடில், அந்த பாலிசி டேர்ம் பீரியடில் இல்லை அந்த 120 months வந்து இன்கமாக போயிட்டுருக்கோம். இல்லைன்னா ஒவ்வொரு 3 yearsக்கும் உங்களோட அந்த மந்த்லி இன்கம் வந்து 10% இன்க்ரீஸ் ஆகும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மந்த்லி இன்கம் 10,000 கிடச்சிட்ருக்குன்னா 3 years தாண்டி அந்த இன்கம் வந்து 11,000 மாறும். ஸோ அந்த மாதிரி இந்த இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் அப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது மேக்ஸிமம் வந்து கேப்ட் அட் 200%. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து 50,000 இன்கம் வந்துட்டுருக்குன்னா மேக்ஸிமம் 1 லட்சம் வரைக்கும் போகலாம், அதுக்கு மேலே போக முடியாது. ஸோ அதை வந்து மேக்ஸிமம் கேப் போட்டிருக்காங்க. இப்போ இன்பில்ட்டாக இந்த பாலிசியில் உங்களுக்கு என்னெல்லாம் ஃபீச்சர் வந்துருது அப்படிங்கிறத நம்ம பார்த்துலாம். எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் எதுவும் பே பண்ணாமல் ஃபஸ்ட்டு கவர் கண்டினியூஸ் பெனிஃபிட்டு 12 months வந்து நீங்கள் ப்ரீமியம் பே பண்ணாமலே கண்டினியூ பண்ண முடியும் இந்த பாலிசியை. அண்ட் நெக்ஸ்ட் இயர் வந்து அந்த சேர்த்து அந்த ப்ரீமியத்தை கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு 3 years நீங்கள் இந்த கவர் கண்டினியூஸ் பெனிஃபிட்டை எக்ஸசைஸ் பண்ண முடியாது. இது வந்து இன்பில்ட்டான ஃபீச்சர், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ ஸ்பெஷல் எக்ஸெட் வேல்யூ பார்த்துடலாம். இந்த ஸ்பெஷல் எக்ஸெட் வேல்யூ அப்படிங்கிறது ஒரு இன்பில்ட்டான ஃபீச்சர். இந்த இன்பில்ட்டான ஃபீச்சர் உங்களுக்கு
பாலிசி பீரியடில் வந்து இந்த பாலிசியை சரண்டர் பண்ணும்போது நீங்கள் கட்டின மொத்த ப்ரீமியத்தை ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஸோ இதான் வந்து ஸ்பெசிஃபிக் செக் வேல்யூ. இது வந்து ப்ரீமியம் பே பண்ண தேவையில்லை. பட் இதில் கண்டிஷன்ஸ் இருக்குது. எக்ஸசைஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 30 பாலிசி இயரில் வந்து நீங்கள் எக்ஸசைஸ் பண்ண முடியாது. இதே மாதிரி லாஸ்ட்டு 4 இயர்ஸ் பாலிசியில் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ண முடியாது. அண்ட் இவங்க வந்து அடிஷ்னல் ஸ்பெஷல் எக்ஸிட் வேல்யூ அப்படிங்கிற இன்னொரு ஃபீச்சர் கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஃபீச்சர் வந்து உங்களுக்கு ரெகுலர் பேயில் கிடையாது, பே டில் 60ல் கிடையாது. ஸோ அது எந்த மாதிரி ஒர்க் ஆகும் அப்படின்னா பாலிசி டேர்ம் ஓவராலாக எத்தனை வருஷம் நீங்கள் பாலிசி டேர்ம் வச்சுருக்கீங்களோ அது -13th இயர் அது நீங்கள் மைனஸ் பண்ணும்போது அந்த இயரில் நீங்கள் வந்து சரண்டர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 25% தான் கிடைக்கும். அதே 12th அப்படின்னா 50%. அதே மாதிரி பாலிசி டேர்ம் -7th அது வரைக்கும் போகுது. ஸோ இந்த மேக்ஸிமம் அப்படிங்கிறது பாலிசி டேர்ம் -10th நீங்கள் மைனஸ் பண்ணும்போது அந்த பாலிசி இயரில் சரண்டர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 200% வரைக்கும் போகுது. இது ஒரு நல்ல ஃபீச்சர். நீங்கள் வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம் வந்து உங்களுக்கு பாலிசி பீரியடில் வந்து தேவையில்லை, எனக்கு கவர் வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து சரண்டர் பண்ணி ப்ரீமியத்தை எடுத்துகிட்டு போயிடலாம். நீங்கள் எவ்வளோ கட்டியிருக்கீங்களோ அது. லைஃப் லைன் ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் கொடுக்குறாங்க. இது வந்து லேடிஸுக்கு ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஃபீமேல் லைஃப் இன்சூர் இருக்கிறாங்க, அவங்க கவர் வச்சுருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் கவர்ன அப்புறம் உங்களுக்கு கவர் இன்க்ரீஸ் பண்ணோன்னா இங்கே வந்து உங்களுக்கு இந்த லைஃப் லைன் ப்ளஸில் வந்து அடிஷ்னலாக நீங்கள் ஆட் பண்ண முடியும். அது இந்த ஃபீச்சர் இவங்க இதில் கொடுக்குறாங்க. அண்ட் இன்ஸ்டன்ட் பே அவுட் ஆன் கிளைம் இன்டிமேஷன் இது வந்து ஒரு நல்ல ஃபீச்சர். அதாவது ஒரு அன்ஃபார்ச்சுனேட் நடந்த அப்புறம் இனிஷியலாக உங்களுக்கு ஒரு செகண்ட் அமௌண்ட் தேவைப்படும் இல்லையா செலவுக்கு. ஸோ அதை வந்து நீங்கள் தேவையான டாக்குமெண்ட்ஸ் கொடுத்த உடனே ஒரு 2 lakh ரூபீயை ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. இது வந்து இன்பில்ட்டாக வருது, நல்ல ஃபீச்சர். அண்ட் டெர்மினல் இல்னஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். கிளைம் பே அவுட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து நீங்கள் கிளைம்ஸ் வாட் எவர் த லைஃப் கவர் நம்ம சூஸ் பண்ணல 2 crore 3 crore வாட் எவர் இட் இஸ் அதை வந்து நீங்கள் லம்சமாக எடுத்துக்கலாம். போலாக 2 crore 2 crore மொத்தமாக எடுத்துக்கலாம். இல்லை அதை மந்த்லி இன்கமாகவும் நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் ஆல்சோ பாதிய லம்சம் ஒரு 50% லம்சமாக வரும். அண்ட் பேலன்ஸ் இருக்குது 50% மந்த்லி இன்கமாக வந்துட்டுருக்கும். ஸோ அதையும் நீங்கள் பண்ண முடியும். ஸோ இந்த மூணையும் லம்சமாக வேணுமா, இல்லை மந்த்லி இன்கமாக வேணுமா, இல்லை லம்சம் அண்ட் மந்த்லி இன்கம் வேணுமா அப்படிங்கிறது வந்து நாமினி வந்து பே அவுட் டைமில் வந்து சூஸ் பண்ண முடியும். இது ஒரு நல்ல ஃபீச்சர். பட் ஒரு இண்டிவிஜுவல் நாமினியால் ஒரு லம்சம் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னா தாராளமாக லம்சமாக போகிறது தான் எப்போதுமே ஒரு பாசிட்டிவான விஷயம். இல்லை என்னால் ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இருக்கவங்க கண்டிப்பாக நீங்கள் பாதி லம்சமாக ஒரு 10% லம்சமாக எடுத்துகிட்டு பேலன்ஸ் இன்கமாக போகிறது பெட்டர். ரைடர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4 அடிஷ்னல் ரைடர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து மெட்டர்னிட்டி கவர் வருது, வேவர் ஆஃப் ப்ரீமியம் ப்ளஸ் ரைடர், கிரிட்டிக்கல் இல்னஸ் அண்ட் டிசபிலிட்டி ரைடர், ஆக்சிடென்டல் டெத் அண்ட் டிசம்பர்மெண்ட் ரைடர். இதில் வந்து வேவர் ஆஃப் ப்ரீமியம் ரைடரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து டிசபிலிட்டி இல்லை கிரிட்டிக்கல் இல்னஸ் இது ரெண்டுக்குமே எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் வந்து வேவர் ஆஃப் ப்ரீமியம் எடுக்கும்போது எதர் நீங்கள் கிரிட்டிக்கல் இல்னஸில் அஃபெக்ட் ஆகிருக்கீங்க இல்லைன்னா டிசபிலிட்டியில் வந்துருக்கீங்கன்னா அதுக்கு மேலே நீங்கள் எந்த ப்ரீமியம் கட்ட தேவையில்லை, வேவ் ஆஃப் ஆகிடும். இதெல்லாம் என்னெல்லாம் கிரிட்டிக்கல் இல்னஸ் அப்படிங்கிற ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். அண்ட் கிரிட்டிக்கல் இல்னஸ் அண்ட் டிசபிலிட்டி ரைடரை பொறுத்த வரைக்கும் இன்னொரு ரைடர் அது வந்து நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா கவர் எடுக்கிறது. இது வந்து ஆக்சிலரேட்டர் கிடையாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 1 crore பாலிசி வச்சுருக்கீங்க ப்ளஸ் ஒரு 20 lakhsக்கு கிரிட்டிக்கல் இல்னஸ் அண்ட் டிசபிலிட்டி ரைடர் எடுத்துக்கலாம். ஸோ இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் ஜஸ்ட் ஃபார் கிரிட்டிக்கல் இல்னஸ் அண்ட் டிசபிலிட்டி ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து இமீடியட்டாக அந்த குறிப்பிட்ட தொகை 20 lakhs 30 lakhs வாட் எவர் அதை வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து கிரிட்டிக்கல் இல்னஸ் வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்ஃப்ளேஷனால் ரொம்ப அதிகமாக செலவாகுது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இந்த ரைடர் வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர் தான். அண்ட் ஆக்சிடென்டல் டெத் அண்ட் டிசம்பர்மெண்ட் ரைடரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதுவுமே ஆக்சிடென்ட் கிடையாது, எக்ஸ்ட்ரா ரைடர் 1 crore ப்ளஸ் ஒரு 50 lakhs ஆக்சிடென்டல் டெத் கவர் எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு அன்ஃபார்ச்சுனேட் ஈவெண்ட் வந்து ஒரு நார்மல் டெத் அப்படிங்கிற பட்சத்தில் 1 crore போயிடும். ஆக்சிடென்டல் டெத் அப்படிங்கிற பட்சத்தில் 1 crore ப்ளஸ் ஒரு இன்னொரு 50 lakhs வந்து அடிஷ்னலாக போகும். இது ஒரு நல்ல ஃபீச்சர்ஸ். ஸோ இந்த ஆக்சிடென்டல் ப்ரோனாக இருக்கிறவங்க, அதிகமாக ட்ராவல் பண்ணுறவங்க, அந்த மாதிரி இதுக்கு வந்து தேவைப்படுறவங்க இந்த ஆக்சிடென்ட் டெத் கவர் எடுத்துக்கலாம். இவ்வளோ யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸ். மெட்டர்னிட்டி கவரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த ரைடர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டீட்டெயில்டாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் தேவை அப்படின்னா தாராளமாக எங்களோட ரிலேஷன்ஷிப் மேனேஜர் கான்டாக்ட் பண்ணுங்கள், டீட்டெயில்டாக உங்களுக்கு சொல்லுவாங்க. இப்போ ப்ரீமியம்ஸ் பற்றி பார்த்துடலாம். நான் வந்து ஆக்சிஸ் மைண்ட்ஸ் லைஃப் ஸ்மார்ட் டேர்ம் ப்ளூ ப்ளஸ் வந்துட்டு 1 tour கவர் சேலரி பர்சன் சென்னை பின்கோடுக்கு கவர் டில் த ஏஜ் ஆஃப் 70 ரெகுலர் பே எடுத்துருக்கிறேன், நான் ஸ்மோக்கர். ஸோ அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் இயர் ப்ரீமியம் பொறுத்த வரைக்கும் சேலரிக்கு வந்து டிஸ்கவுண்ட் வரும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஒரு ப்ரீமியம் அண்ட் செகண்ட் இயரில் என்ன ப்ரீமியம் அப்படிங்கிற ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிறேன். ஸோ கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு HDFC ERGO-வோட ப்ரீமியம் கொஞ்சம் கம்மியாகவும், இ-டச் பஜாஜ் இ-டச் 2-ஓட கொஞ்சம் அதிகமாகவும் ப்ரீமியம்ஸ் இருக்குது. பட் நல்ல ஃபீச்சர்ஸோடு வருது அண்ட் நல்ல கஸ்டமர் சர்வீஸ் கொடுக்குற ஒரு கம்பெனி. அண்ட் ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் அப்படிங்கிறது ஒரு நல்ல பிராண்ட் வேல்யூ இருக்கிற கம்பெனியும் கூட.
இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்தது நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராச்சும் டேர்ம் இன்சூரன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக ரிசர்ச் பண்ணுறாங்க, ஏன்னா அவங்களுக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்க யூஸ்ஃபுல்லாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. நன்றி, வணக்கம்.